ஐயோ மறுபடியும் ரூமுக்குள்ள போயிட்டாங்களே. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான். நல்ல சான்ஸா? இன்னும் தோனி கூட தோசை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஜீப் ஓடுறது பேய்மா, போற வேலையை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. இப்படி சொல்லிட்டா நீ எதுவும் யோசிக்க வேண்டியது இல்லைல்ல? பொட்டு பூவு என்ன இப்படி ஆளை கிராமத்து பொண்ணு மாதிரி மாறிட்ட? இப்படி இருந்தா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்கப்பட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வரவங்க வாங்க. உங்களை தனியா அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமா போய் பேய் அட்டாக் பண்ணலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும். செருப்பு நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயம்னு சொல்ல. வெரி குட். நெக்ஸ்ட் சாமி படம், தொடப்பு கட்ட, குங்குமம் எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapons. ஐயனாரே, ஐயனாரே. இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. யோ, தூக்கியா, தூக்கியா. அப்போ என்ன வச்சு பிள்ளையார் சொல்லி போடுங்க. வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்துடா. ஆஸ்பத்திரி போடா ஐயனாரே. ஆஸ்பத்திரி வேணா ஒண்ணு வேணா முதல்ல கோயில் கொண்டு நிறுத்துடா. பைத்தியத்தை படுத்துங்க சார். ஹலோ. திடீர்னு உங்க தங்கச்சி ஆவேசம் வந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. பெட்ரூம்ல பார்த்தா முரளி மயக்க போட்டு கிடக்குறான். எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே இல்ல. அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அப்ப முரளியையும் கூட்டிட்டு கிளம்பிடுவா? அது அவங்களால முடியாது. அவங்கள மட்டும் போக சொல்லுங்க. கிரகணம் ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போகணும். என்ன ஒண்ணு பண்ணாத. சீக்கிரம் வா. வா. இந்த பையனை அவ கட்டுக்குள்ள வச்சிருக்கா. அதை உடைக்கணும். சாமி போ. என்னாச்சு சாமி? அவ வந்துட்டு இருக்கா.
அவ வந்துட்டா. பிடிச்சிருந்தா வான்னு சொன்னீங்க, வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன ரொம்ப காக்க வச்சுட்டீங்க. இவங்க நம்மளை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. வாங்க போயிடலாம். உன் தங்கச்சியை காப்பாத்துருவியா? அவரை விட சொல்லு. விடமாட்ட? உன் தங்கச்சி உயிரோடு இருந்தா தானே அவரை பிடிச்சு வைக்க முடியும். நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவரை கூட்டிட்டு முக்கூடலுக்கு கிளம்புங்க. சாமி, இந்த நிலைமையில கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது. இந்த நெருப்பு தண்ணீரை வரைக்கும் தான் என்னால் அவளை கட்டுப்படுத்த முடியும். சீக்கிரம் கிளம்புங்க. வா போங்க. அப்ப மாதிரி அவளை சாமியார் பார்த்துக்குவாரு. ஊர்ல கிளம்பி இருக்கும். நம்ம சீக்கிரம் முக்கூடல் போனோம்.